அத்தியாயம் 75 இராணுவ கட்டுமானம். ஜெகன், எங்கள் குடும்பத்தின் இராணுவத்தில் இப்போது எத்தனை பேர் மீதம் உள்ளனர்? ரோஷன் ஏற்கனவே ஐஸ்ராக் நகரத்திற்கு அழைத்து வந்த வீரர்களையும் சேர்த்து எங்கள் குடும்பத்தின் இராணுவத்தில் சுமார் 600 பேர் எஞ்சியுள்ளனர். 600? அகிலன் தலையைத் தடவிக்கொண்டு சற்று கவலையாக உணர்ந்தான். இவை அனைத்தும் அவனது சபிக்கப்பட்ட தந்தையால் ஏற்பட்டது. அவன் குடும்பத்தின் பெரும்பாலான இராணுவத்தை முன்னணியில் செலவழித்து ஆங்லர் குடும்பத்திற்கு இந்த சிறிய மிச்சத்தை மட்டுமே விட்டுச் சென்றார். நாம் இராணுவத்தை விரிவுபடுத்த வேண்டும், அகிலன் பல்லை கடித்துக் கூறினான். அவன் மிகவும் தெளிவானவர். இந்த ஆபத்தான மாற்று உலகில் ஒரு இராணுவம் மட்டுமே அவனது ஒரே அடித்தளமாக இருந்தது. டார்க் கேவல்ரி போன்ற பயங்கரமான படையை அவனால் கொண்டிருக்க முடிந்தால் வடக்கு பிரதேசத்தின் அதிபதி அகிலன் கருத்தைக் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அகிலன் பிரபுவின் அன்றாட விவகாரங்களை பட்லர் யமோனிடம் ஒப்படைத்தான். அதே நேரத்தில் அவனது சொந்த முக்கிய ஆற்றல் இராணுவத்தை உருவாக்க செலவிடப்படும். ஆமாம் என் ஆண்டவரே, உங்களுக்கு எத்தனை வீரர்கள் தேவை? அகிலன் தனது குவளையை எடுத்து ஒரு சிப் குடித்தான். உள்ளே இருந்த காபி குளிர்ந்திருந்தது. கசப்பான சுவை அவன் மனதைத் தெளிவுபடுத்தியது. முதலில் வழக்கமான இராணுவத்தை 1000 பேர் வரை நிரப்புங்கள், பின்னர் மற்றொரு 1000 பேர் கொண்ட இருப்பை உருவாக்குங்கள். நான் உங்களுக்கு 1 மாதம் தருகிறேன், அது போதுமா? ஆமாம். 2 சகோதரர்களும் தங்கள் மார்பில் பலத்த அடிகளுடன் மோதிக்கொண்டு சத்தமாக அகிலனுக்கு உறுதியளித்தனர். 2 சகோதரர்களும் இந்தப் பணியைச் சிறப்பாக முடிக்க முடியும் என்று நம்பி அகிலன் தலையசைத்தான். இருப்பினும் ஜெகனும் ரோஷனும் சேர்த்துப் பயிற்சி அளிக்கும் காலாட்படையை அகிலன் உண்மையில் விரும்பவில்லை. அவருக்கு குதிரைப்படை தேவைப்பட்டது. அதற்காக அவன் மற்றவர்களைக் கண்டுபிடிக்க வேண்டும். ரோஷன் நெய்ட்சங்கர் இன்னும் விழித்திருக்கிறாரா என்று போய்ப்பார். அவன் விழித்திருந்தால் அவனை உடனடியாக என்னை பார்க்க வரச் சொல்லு. சரி மாஸ்டர். ரோஷன் வெளியேறினார். அகிலன் தனது மேசைக்குப் பின்னால் அமர்ந்து யமோனை வருமாறு செய்கை செய்து மலைபோல் குவிந்திருந்த ஆவணங்களைக் கையாளத் தொடங்கினார். அந்த பிரதேசத்தின் விவகாரங்கள் சிக்கலானதாகவும் பன்மடங்கு அதிகமாகவும் இருந்தன. அதிர்ஷ்டவசமாக யமோன் இங்கே இருந்தார். இல்லையெனில் அகிலன் நீண்ட காலத்திற்கு கை நிறைய வேலை செய்திருப்பார். நெய்ட் ஜெகன் சோம்பேறியாக பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். ஆனால் அவன் இயல்பாகவே அமைதியற்றவனாக இருந்தான். மால்ட் பீரை குடித்து முடித்த பிறகு அவன் இங்கும் அங்கும் சொரிந்து அமைதியின்றி சுற்றிப் பார்த்தான். இப்போது அவரைப் பற்றி யோசிக்க ஆகிலனுக்கு நேரமில்லை. கொஞ்ச நேரத்திலேயே ஜெகன் முன்முயற்சி எடுத்துப் பேசுவார் என்று யார் நினைத்திருப்பார்கள்? என் ஆண்டவரே, ஹே, எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். பேசு. அகிலன் தலையை கூட உயர்த்தவில்லை. டே. ஜெகன் தனது வழுக்கை தலையைத் தடவினார், முகத்தில் அசாதாரணமான வெட்கப் பார்வையுடன். உங்கள் புதிய பண்ணைகளில் ஒன்று ஐஸ் லேக் டவுன் என்ற இடத்தை உள்ளடக்கியிருப்பதாக கேள்விப்பட்டேன், அது சரியா? ஆமா. அங்க இருந்த முந்தைய பிரபு பரோன் பில்லி. ஆனா அந்த முட்டாள் பிரபுவின் கலகத்தில் கலந்து கிட்டு பிரபுவினால் தூக்கிலிடப்பட்டான். அப்புறம் பிரபு தன்னுடைய பிரதேசத்தை எனக்குக் கொடுத்தார். ஆமாம், அந்த இடம். ஜெகன் தன் கைகளைத் தடவி தயங்கி, பின்னர், உங்களுக்கு தெரியாது, ஆனால் உண்மையில் அந்த இடம் ஒரு காலத்தில் மோபன் குடும்பத்தின் ஒரு பண்ணையாக இருந்தது என்றார். இந்த கட்டத்தில் அகிலன் தனது ஆவணத்தை கீழே வைத்துவிட்டு ஜெகனை பார்த்தான். இது அகிலனின் இரவின் நுண்ணறிவின் ஒரு அறிகுறியாகும். மோபன் குடும்பத்தின் நிலம் காட்டன் டவுன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. ஆமாம், நீங்க சொல்றது சரிதான். காட்டன் டவுன் உண்மையிலேயே எங்க குடும்பத்துக்குச் சொந்தமானது. ஆனா நாங்க காட்டன் டவுன்ல பிரபுக்களாவதற்கு முன்னாடி எங்க குடும்பத்துக்குச் சொந்தமான பகுதி ஐஸ் லேக் டவுன்ல தான் இருந்துச்சு. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பரோன் ஆன்லருக்கு கூட தெரியாது. மொபின் குடும்பத்தின் உண்மையான எழுச்சி ஐஸ் லேக் டவுனில் தொடங்கியது. அப்போதுதான் அகிலன் கண்களில் இருந்து அந்த கூர்மையான பார்வை மறைந்து புன்னகையால் மாற்றப்பட்டது. உங்கள் குடும்பம் நிச்சயமாக ஏற்ற தாழ்வுகளைக் கண்டிருக்கிறது என்று நான் காண்கிறேன். ஒரு கணம் முன்புதான் ஜெகன் பொய் சொல்கிறான் என்று அகிலன் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டான். ஜெகன் தெளிவுபடுத்தியிருக்காவிட்டால் இந்த எளிமையான எண்ணம் கொண்ட வீரரின் விசுவாசத்தை அகிலன் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். ஆமாம். ஜெகன் மீண்டும் தனது வழுக்கை தலையை தேய்க்காமல் இருக்க முடியவில்லை. இது அந்த நபரின் தலைமுடியை தானே வழுக்கை தேய்த்துவிட்டதா என்று அகிலன் யோசிக்க வைத்தது. இந்த கட்டத்தில்
ஜெகனின் நோக்கத்தை அகிலன் கண்டுபிடித்து விட்டான். டோட்மோபன் குடும்பம் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பைச் செய்த பிறகு எதிர்கால விருதுக்காக ஐஸ் லேக் டவுனை அவர் வைத்திருக்க வேண்டும் என்று இந்த நபர் விரும்பியிருக்கலாம். ஆனால் அகிலன் திடீரென்று இந்த பெரிய முட்டாள்தனத்தை கிண்டல் செய்ய விரும்பினான். நீங்க திரும்பிப் போய் பார்க்க விரும்புறீங்களா? ஜெகன் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் தலையசைத்தார். ஆமாம் ஆமாம், நான் திரும்பிச் சென்று பார்க்க விரும்புகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று எனக்குத் தெரியவில்லை. நீ போகலாம். நிச்சயமாக நான் உனக்கு சில நாட்கள் விடுமுறை தருகிறேன். இருப்பினும் நீ அங்கு சென்ற பிறகு உன் நடத்தையை மனதில் கொண்டு அந்த இடத்தின் உரிமையாளருக்கு ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும். லோ லார்த். ஜெகன் திகைத்துப் போனான். நீங்க ஏற்கனவே ஐஸ்லேக் டவுனை வேற யாருக்காவது கொடுத்துட்டீங்களா? அகிலன் தன் கன்னத்தை கையில் சாய்த்து ஜெகனின் முட்டாள்தனமான தோற்றத்தை பார்த்து, ஆம், நான் ஏற்கனவே ஒருவரைக் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் நான் இன்னும் அதிகாரப்பூர்வமாக பதவி உயர்வு பெறவில்லை என்று வேடிக்கையாகக் கண்டார். ஜெகன் மிகவும் பதட்டமாக இருந்ததால் அவரது முகம் சிவந்தது. அப்படியானால் ஐஸ்லேக் நகரத்தை யாருக்கு உயர்த்தினீர்கள்? தனது நாற்காலியில் திரும்பி அமர்ந்தபடி ஆத்திரம் சிரித்தான். இந்த பெரிய முட்டாள்தனத்தை போதுமான அளவு கிண்டல் செய்துவிட்டதாக உணர்ந்தான். எனவே அகிலன் உண்மையாக பதிலளித்தார். ரோஷன் டோட்ரோ. ரோஷன். அப்போதுதான் ஜெகன் அகிலன் தன்னை கேலி செய்கிறான் என்பதை உணர்ந்தான். உடனடியாக அவன் நிம்மதிப் பெருமூச்சு விட்டான். அவர் முன்னோக்கி வந்து ஒரு முழங்காலில் மண்டியிட்டு, மோபன் குடும்பத்திற்கு நீங்கள் காட்டிய கருணைக்கு நன்றி. சகோதரர்களாகிய நாங்கள் இதை எப்போதும் எங்கள் இதயங்களில் நினைவில் வைத்திருப்போம் என்று பணிவுடன் கூறினார். அப்போ உன்னுடைய சகோதரனுக்கு நான் அந்த உயர் பதவியைக் கொடுத்தது உனக்கு கோபமா இல்லையா? இல்லையே. என் சகோதரன் உன்னை இவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து சேர்த்திருக்கும் புண்ணியம் எனக்குத் தெரியும். அவன் உண்மையிலேயே இந்த பரிசுக்குப் பாத்திரமானவன். அது நல்லது. நீங்கள் இருவரும் முதல் தொகுதி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க எனக்கு உதவியவுடன் நான் ரோஷனை ஐஸ்லேக் டவுனின் பரோனாக உயர்த்துவேன். மேலும் நீங்கள் அவருடன் திரும்பிச் சென்று ஒரு பார்வை பார்க்க அனுமதிப்பேன். நன்றி என் ஆண்டவரே. உண்மையில் அகிலன் எப்போதும் ரோஷனை ஒரு பேரனாக உயர்த்த திட்டமிட்டு இருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக ரோஷன் அவருடன் தப்பி ஓடியிருந்தார். உண்மையில் அவருக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்க வேண்டும். மேலும் அவர் மிகவும் விசுவாசமானவர். அவர் இப்போது ஒரு பரோனை உயர்த்தினால் ரோஷன் மட்டுமே தேர்வாக இருப்பார். இருப்பினும் மோபன் குடும்பத்தின் பழைய நிலமாக அது எப்படி இருந்தது என்பது பற்றிய ஜெகனின் கதையைக் கேட்ட பின்னரே ரோஷன் ஐஸ்லேக் டவுனை தனது நிலமாக கொடுக்கும் முடிவு அகிலன் வந்தான். தட்டு தட்டு. உள்ளே வா. கதவு மீண்டும் திறந்தது. ரோஷன் ஷங்கரை ஷாரை உள்ளே அழைத்துச் சென்றார். மை லார்ட் விஸ்கவுண்ட். நெய்ட் சங்கர் அகிலன் மீது மரியாதையுடன் வணக்கம் செலுத்தினார். முன்பு இருந்ததை விட வித்தியாசமாகத் தெரியவில்லை. இருப்பினும் இருவருக்கும் இடையே இரத்த உறவின் அழைப்பு போல கிட்டத்தட்ட ஒரு அருவமான தொடர்பு இருப்பதாக அகிலன் உணர்ந்தான். மேலும் சங்கர் என்ற ஒரு மாவீரர் அகிலனை விட உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவரை முழுமையாக அடக்க முடியும் என்று அகிலன் உணர்ந்தான். இது வலிமையை அடக்குவது அல்ல, மாறாக இரத்த வம்சாவளியை அடக்குவது. ஒரு முழுமையான துவக்க இரத்த சடங்கு மூலம் உருவாக்கப்பட்ட குடும்ப உறுப்பினரான சங்கர் இனி இரத்த அடிமை என்று அழைக்கப்பட முடியாது என்று அகிலன் நம்பினான். இரத்த வழி என்ற சொல் மிகவும் பொருத்தமானது. ஜெகன், ரோஷன், நீங்கள் இருவரும் முன்னேறிச் செல்லுங்கள். இராணுவ ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சியை செயல்படுத்தத் தொடங்குங்கள். ஆமாம் என் பிரபு விஸ்கவுண்ட். இரண்டு சகோதரர்களும் வணக்கம் செலுத்தி விலகிச் சென்றனர். எமோன், நீங்களும் கிளம்பலாம். இப்போதைக்கு அந்த பிரதேசத்தின் அன்றாட விவகாரங்களை நிர்வகிக்கவும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னைக் கலந்தாலோசிக்கவும். சரி ஐயா. எமோன் வெளியேறியதும் அறை அமைதியாகிவிட்டது. தனது முதல் வம்சாவளியை எப்படி வாழ்த்துவது என்று தெரியாமல் அகிலன் நெய்ட் சங்கர் பக்கம் திரும்பினான். அப்போதுதான் நெய்ட் சங்கர் ஏற்கனவே ஒரு முழங்காலில் மண்டியிட்டு இடது கையை மார்பில் வைத்து பக்தியுடன் கூறினார். என் தெய்வீகத் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே, உமது கிருபையை எனக்கு வழங்கியதற்கு நன்றி.